குட் மார்னிங் நிக்கிலா. ஹாய், குட் மார்னிங். காஃபி எடுத்துட்டு வரேன் இருங்க. நானே கேட்கணும்னு இருந்தேன். இந்தாங்க உங்க காஃபி. தேங்க்யூ. காஃபி எவ்வளோ சூப்பராக இருக்கு. இவ்வளோ கல்யாணம் ஆகி போயிட்டா இந்த மாதிரி காஃபி குடிக்கவே முடியாதுல்ல. நிக்கிலா, எங்க உன் மாலையை காணோம்? காலையிலேயே கோயில் போய் பூஜையெல்லாம் பண்ணி கழட்டி வச்சிட்டேங்க. சூப்பர் சூப்பர். அப்ப இனிமே நான்வெஜ்லாம் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? இப்போ எதுக்கு இந்த டாபிக்? நான் எங்க அப்பா கிட்டே இதை பத்தி பேச வேணாம் தானே சொல்லியிருந்தேன். விடுங்க. இல்லை நிக்கிலா, சில விஷயங்கள்லாம் அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆஸ் அ ஃப்ரெண்டா உன்னால என்கிட்ட ஷேர் பண்ண முடியும்ல, அதான் கேட்டேன். இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இன்னும் கை நிறைய சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகணுங்க. இப்பவே கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்ன நிக்கிலா, நீ எப்படி பேசுற? உங்க வீட்ல உன் பேர்ல எவ்வளோ ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு. இதே நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நானே ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு ஓனர் ஆகி ஜாலியா லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம சுயமா சம்பாதிச்ச மாதிரி வராதுல்ல. நம்மளே சம்பாதிச்சு நம்மளே செலவு பண்ணா நம்மள யார் என்ன கேள்வி கேட்க போறா? அதுவும் சரிதான். என்னாச்சு? நீங்களே பாருங்க. என்ன நிக்கிலா, உங்க அப்பா மாப்பிள்ளை போட்டோ அமைச்சிருக்காரு. அதுவும் இன்னைக்கே போய் பார்க்கணுமாமே. பார்த்தவுடன் டக்குன்னு ஓகே சொல்லவும். முதல்ல அந்த போனை கொடுங்க. 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டாதான் சரிப்பட்டு வரும். ஏய் இருடி, எதுக்கு அவரை திட்டுற? பாவம் அவரு. நம்ம போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் வா. மாப்பிள்ளையா? இல்ல நிக்கிலா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரால அந்த பையனை அப்படி சொன்னா. இல்ல, நான் எங்கேயும் வரல. ஏய் போயிட்டு வரலாம் வா. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இப்போ எதுக்கு வேணான்ற? அவன் என்ன உனக்கு கடிச்சா தின்ன போறான்? என் எக்ஸ் ஞாபகமாவே இருக்கு. எது எக்ஸா? ஆமா, அன்னைக்கு சொன்னேனே அந்த ஜல்லிக்கட்டு. ஓ அவனா? அவனுக்கு தான் வேற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் இல்லங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். உங்க கல்யாணத்தன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பையன் கூட ஓடி போயிடுச்சான். சரி, இது எப்படி உனக்கு தெரியும்? எங்க ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுலதான் இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும். பாவம். அது சரி சரி விடு. அவன் தான் நீ வேணான்னு வேற ஒரு பொண்ணு தேடி போனான்ல, அவனுக்கு இது நல்லா வேணும். இப்ப எதுக்கு அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அத்தாங்க மகிமா லவ் புடிங். இதெல்லாம் ஒரு லவ்வா? அங்க போய் அந்த பையனை பாக்குற வரைக்கும் வாயை மூடிட்டு வர, புரியுதா? வா. உண்மையாவே இப்ப பார்க்க வர பையனை பார்க்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அட ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நிஜமாவே எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. அப்ப ஒரு பிளான் பண்ணலாம். நீ இந்த பையனை வேணான்னு சொன்னா தானே உங்க அப்பா உன்னை 1008 கேள்வி கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுவாரு. ஆமா. இதே அந்த பையனையே உன்னை வேணான்னு சொல்ல வச்சுட்டா? ஒரு செகண்ட் என்ன பாருங்களேன். பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னை பார்த்தா ஒரு பையனுக்கு எப்படி பிடிக்கலன்னு சொல்ல தோணும். ஓ இது வேறையா? அப்போ வர பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒண்ணுன்னு வருஷம் ஒன்று பெத்து போட்டுட்டு உங்க அப்பா அதை ஜாலியா வச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடி, நீ மட்டும் எப்படி பேசிட்டு இருக்க? சரி விடுங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். அதுக்கு என்னமோ. மேடம் உங்க ஆர்டர்? 1 brownie lava love and 1 French fries. ஹலோ, ஆர்டர் பண்ணது நான். எதுக்கு அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாரி மேம்.
சொன்ன ஆர்டரை சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே மேம். ஹேய், நீ என்ன பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. சின்ன விளையாடுறியா? எதுக்கு இங்க இருந்து கிளம்பணும்? அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு சொன்னா புரியும், நீ இங்கே சொல்லு. அவர்தான் என்னோட எக்ஸ். அதான் இவளைய பாத்துக்கிட்டு இருந்தானா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இரு. பிரதர், ஆ இங்க வாங்களேன். இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? என்னாச்சு மேடம்? உங்களுக்கு நிக்கிலாவ ஞாபகம் இருக்கா? நிக்கிலா எப்படி மறக்க முடியும்? என்னமோ நீ கழட்டி விட்டு எப்படி மறக்க முடியுமா? என்ன நிக்கிலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க என்ன இங்க? இங்கே தான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். படித்த படிப்புக்கு வேலை தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. அதான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, மந்த்லி ஃபுல்லாக இஎம்ஐ பே பண்ணோம், ஊர் ஃபுல்லாக கடன் ஆயிடுச்சு. சரி, நீ எங்கே ஒர்க் பண்ணுற? நிக்கிலா இப்ப பழைய மாதிரிலாம் இல்ல. அவ இப்ப பெரிய ஐடி கம்பெனில 1 lakh மந்த்லி சேலரிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓ ஓகே நிக்கிலா, உள்ள வேலை இருக்குது, பார்த்துட்டு வரேன். போங்க போங்க, அப்புறம் இந்த வேலையும் போயிட போகுது. ஏய், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் என்கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு, நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க? அடேங்கப்பா, அவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண பாரு. நீயே பேய் அரைஞ்ச மாதிரி பேன் அவனை பார்த்துட்டு இருந்த. அதான் நான் பேசினேன். ஏய் நிக்கிலா, நம்ம இங்க பார்க்க வந்த ஆளே வேற. இப்ப நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? எனக்கு அவர் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அச்சோ, அப்ப நீ உன் ஐடி வேலையை விட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன அவனே நீ வேணான்னு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனவன் தானே. அவன் கஷ்டப்படுறான்னு இந்த அம்மா வேற கஷ்டப்படுவாங்க. மென்டல். ஹே, உனக்கு பார்த்த மாப்பிள்ள வரான் பாரு. அவனை போக சொல்லுடி. தியா பாரு, அவனை பார்த்தா உனக்கே ரொம்ப பிடிச்சிரும். ஹே ஹாய் நிக்கிலா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஹே, ஹூ ஆர் யூ? நான் நிக்கிலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் கூட சிஸ்டர் நினச்சேன், பட் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஃப்ரெண்டை நான் பார்த்ததே இல்லை. ஹே நிக்கிலா, யூ ஆல்சோ ஸோ க்யூட். ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இவனடி இப்படி வழியறான்? உன்னை விடவா? நிக்கிலா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்கள் ஓகே தான். உங்களுக்கு? அது எனக்கு நீங்கள் ஓகே சொல்லிங்கன்னு தெரியும். ஏன்னா என்னோட சொத்து, என் பணம் இதெல்லாம் உங்களை ஓகே சொல்ல வச்சிடும். எனக்கு நீங்க ஓகே இல்ல. வாட்? வை? ஏன்னா நீ போட்டோல பார்த்ததை விட ரொம்ப சுமாரா தான் இருக்க. நிக்கிலா, நான் சொன்னதை மறந்துட்டியா? நீ அவனை வேணான்னு சொல்லக்கூடாது, அவன் தான் உன்னை வேணான்னு சொல்லணும். அப்பதான் உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இவ யாருங்க என்ன வேணாம்னு சொல்றது? யாரா நீ? என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஆமாண்டா. ஏதோ பார்க்கிறது கொஞ்சம் அழகா இருக்க, லைஃப் கொடுக்கலாம்னு பார்த்தா என்னையே நீ வேணான்னு சொல்றியா? நீ ஏய், என்ன விட்டு ஓவரா பேசிட்டே போற? அவதான் உன்னை பிடிக்கல வேணான்னு சொல்லிட்டால, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. நீ வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வேணா உங்க வீட்டு நாய்க்குட்டியா? ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பல, என் மாமா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான். ஒரு ஃபோன் பண்ண வந்து தோலை உரிச்சிருவாரு. ஓ, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த ஏரியால தானே இருப்பீங்க, நான் யாருன்னு காட்டுறேன். போடா போடா, மண்டை உடைச்சிருவேன். என்னாச்சுங்க? என்னாச்சு நிக்கிலா, இது பிரச்சனையா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க போங்கங்க. இதுல ஜல்லிக்கட்டு வீரர்னு வேற சொல்லி வச்சு. யாரு இவன்? சரியான மென்டலா இருப்பான் போல. உங்க அப்பா யாரு என்னன்னு விசாரிச்சுலாம் மாப்பிள்ள பார்க்க மாட்டாரா? தானே இருக்கு அவருக்கு. எங்க என் போன்? முதல்ல இந்த மூதேவி வேணான்னு சொல்லு. ஹலோ அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏய், ஆனா நீங்க பார்த்த மாப்பிள்ள இல்லப்பா, நான் பார்த்த மாப்பிள்ள. ஒருவேளை அவரும் நம்ம ஊர் தான். உங்களுக்கு அவரை நல்லா தெரியும். சேச்சே, இருக்காது. நாங்க 2 பேரும் முன்னாடில இருந்தே லவ் பண்ணோம். கன்ஃபார்ம். இப்ப மறுபடியும் அவரை பார்த்தேன், அதான் அவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஓகேப்பா, பை. ஏய், இப்ப எதுக்குடி இந்த முடிவு எடுத்த? எனக்கு அவரை பார்த்தா பாவமா இருந்துச்சு. இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா என் கம்பெனில நான் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன்ல, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம்ல, அதான். சரி, அப்ப போய் உன் வெயிட்டர் கிட்ட உன் லவ்வ சொல்லு.
அதுதான் பயமா இருக்கு. உங்கள் ஆர்டர். என்ன கடடி இது, ஐஸ்கிரீமே இவ்வளோ நேரம் கழிச்சு வருது. ஏய், அவன் உன்கிட்ட தான் பேசணும்னு வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். போய் உன் லவ் சொல்லிடு. நிக்கிலா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்ப கன்ஃபார்ம் லவ் தான். நீங்க எது சொன்னாலும் நான் எஸ் தானங்க சொல்ல போறேன். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும். பொண்ணு சென்னை தான். என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். அவங்களும் நான் தான் வேணுன்றாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏங்க, நீங்களும் வந்துடுங்க. கண்டிப்பா பிரதர், நானும் நிக்கிலாவும் கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வந்துடுறோம். நிக்கிலா இல்லாம உங்க கல்யாணம் எப்படி? ஏய் ஏய், என்னாச்சுங்க? ஏன் நிக்கிலா கோமா போகிறா? அது உங்களுக்கு சொன்னா புரியாது பிரதர். புரியாதா? ஏய் நில்லடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. போதையில லுங்கியோட மணமேடைக்கு வந்தீங்க. தாலி கட்டு கூட நிதானம் இல்லாம ஒரு முடிச்சு தான் நீங்க போட்டீங்க. மீதி 2 முடிச்சு உங்க சித்தி தான் போட்டாங்க. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியும். இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். ஆனா அவ்வளோ போதையிலையும் உங்க எக்ஸுக்கு ஸ்பெஷல் சேர் போட சொல்லி சண்டை போட்டீங்க பாருங்க. ஐயோ போதும், நிறுத்து. உன்னை ரொம்ப நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டேன் போல இருக்கு. எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க?